கண்ணீரோட போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கர்த்தர் அந்த இடத்துல வராது. அவர் பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன பண்றாரு, அந்த அம்மாவுடைய கண்ணீரை தொடச்சு, அதாவது நான் உனக்கு அற்புதம் செய்யறேன்னு சொல்லி அந்த மகனுடைய கையை பிடிச்சு தூக்குறாரு. வாலிபன் உயிரோட ஆச்சரியமா அந்த அம்மா கையில குடுத்துட்டாரு. அந்த அம்மா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க தன் பிள்ளை கையில வரும். இப்படி ஆச்சரியமான காரியங்கள் செய்கிற ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார். நம்மளை விட்டு விலகாத ஒரு தெய்வம். இதை மட்டும் பற்றி கொள்ளுங்கள். அந்த ஆச்சரியமான காரியங்களை செய்ய ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் சொல்லி பார்த்தோம். மூன்றாவது அவருடைய ஆலோசனை எப்படி சங்கீதம் 147 5வது கீர்த்தனை 3 நம்முடைய ನಮ್ಮ ಕರ್ತನು ದೊಡ್ಡವನು ಪರಾಕ್ರಮಿಯೂ ಆಗಿದ್ದಾನೆ, ಆತನ ಜ್ಞಾನವು ಅಪರಿಮಿತವಾಗಿದೆ. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலன் உள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவருடைய அறிவு அளவில்லாதது. அளக்கவே முடியாது. நம்ம ஏசப்பாக்கு இவ்வளவுதான் அறிவு இருக்குன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு அறிவு இருக்கு. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஆலோசனை எப்படி இருக்கும்? அளவில்லாதது. அல்லேலூயா. அளவில்லாத ஞானம், அளவில்லாத புத்தி வழி நடத்த. அதுக்குதான் சாலமன் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் கேட்கும் போது உனக்கு என்ன வேணும்பா அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்னத்தை கேட்டாரு? ஞானத்தை தாராங்க. ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை தாராங்க. அந்த ஞானத்துக்கு ஈடு இணையே கிடையாது. ஞானம் அவ்வளவு பெரிய ஞானம். அவர் கேட்ட உடனே அந்த ஞானத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டுட்டு கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை நிறைய நேரம் நமக்கு ஞானம் இல்லாததுனாலதான் நம்ம தப்பா ஆலோசனை பண்ணி தப்பான காரியங்களை செய்து சிக்கிக்கொள்ள பல விதமான சூழ்நிலைகளுக்கு சிக்கிக்கொண்டு வேதனைப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஞானம் அளவிடப்படாததா இருக்கிறது. அந்த ஞானத்தை கேட்டு என் சமூகத்துல வந்து காத்துருங்க. அந்த ஞானத்தை உங்களுக்கு தரவேன். நீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை ராஜாவை தேடி தூர தூர தேசத்துல இருந்தெல்லாம் வந்தாங்களாம். சேபானு ஒரு ராஜஸ்திரி, அவருடைய ஞானம் அப்படி இருக்குதாங்க, இப்படி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி குதிரையோட பரிவாரத்தோட அவ வந்தான்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஞான கண்மலையான கிறிஸ்து அவருடைய சமூகத்துல நம்ம போய் கேட்கும் போது வார்த்தை அவரோட